1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நேரம் சரியில்லை அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்லிட்டு வராங்க. இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் இல்லை விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பல பேரோட ஜோதிட கணிப்புகளாக இருந்தது. இப்போ பல ஜோதிடர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கு சார்? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 10/5/2026 அன்னைக்கு காலையில் 10:17 முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு குறிப்பு வந்திருக்கு. அது எல்லாருமே லைவில் பார்த்ததுனால டைமில் நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதன்படி பார்க்கும்போது மிதுன லக்னத்தில் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். லக்னத்திலே குரு இருக்குது, 3ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது நேராக 9ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்குது, 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 11ஆம் இடத்துல சூரியன் புதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன். இதுதான் ஜாதக அமைப்பு. அப்படி பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ காலசர்ப்ப ஜாதகம் அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது காலசர்ப்ப யோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எந்த கிரகம் சொந்த வீட்டை பார்க்குதுங்கும் போது குரு மட்டும்தான் சொந்த வீட்டை பார்க்குற கிரகம். அப்போ அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு வலிமையான கிரகமாக எடுத்துக்க போகிறோம். இன்னொரு பக்கம் இந்த பதவி ஏற்பதற்காக நேரம் குறிப்பாங்கள்ல, இந்த நேரத்தை எப்போதுமே சரலக்கணத்திலும் உபயலக்கணத்திலும் குறிக்க மாட்டாங்க. ஏன்னா சரம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும், உபயம்ங்கிறது ஒரு தடவை ஓடும், இன்னொரு தடவை உட்காரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த இடங்களில் பதவி ஏற்புக்கும் ஒரு கட்சி தொடங்கிறதுக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் நீண்ட நாள் வரணுங்கிற தொடங்கி வைக்கிறதுக்கும் அந்த லக்கணங்களில் பொதுவாக தொடங்க மாட்டாங்க. ஸ்திர லக்கணங்கள், ஸ்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் ஸ்திர லக்கணங்களில் தான் பொதுவாக தொடங்குவாங்க. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உபய லக்கணத்தில் நாள் குறிச்சிருக்காங்க, நேரம் குறிச்சிருக்காங்கங்கிறது ஒரு மைனஸ். அதுக்கு அடுத்தது உபய லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்படி பார்க்கும்போது மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு லக்னத்திலே இருக்கிறதுனால பாதகாதிபதியே தலைக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இதுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு பேர். உபய லக்கணங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4க்குமே உபய லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது உபய லக்கணங்களுக்கு கேந்திரங்களில் புதன் இருந்தாலும் குரு இருந்தாலும் அது கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் சொல்லுவாங்க. இதுக்கு பரிகாரம் கிடையாது ஜோதிடத்தில். இதுக்கு முக்கியமான பாதிப்பு என்ன பாதிப்புன்னா, இந்த 4 கேந்திரங்களும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக 2 கேந்திரங்களை கடுமையாக பாதிக்கும். 1 பாதிக்கும். 1ங்கிறது அவர், 4ங்கிறது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், 7ங்கிறது எதிர்க்கட்சிகள், நம்மளை கூட இருக்கக்கூடிய சகாக்கள், 10ங்கிறது நம்ம வகிக்கக்கூடிய பொறுப்பு. இதில் எதில் வேணாலும் இந்த 2 மட்டும் காப்பாற்றிக்கிற சூழல் வரும்போது 2 நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வரும். அப்போ லக்னத்தில் குரு பாதகாதிபதியாக இருக்கிறது ஒரு மைனஸு, கேந்திராதிபத்திய தோஷமாக இருக்கிறது 2வது மைனஸு. 10ஆம் இடம்ங்கிறது தான் உலகியல் ஜோதிடத்தில் ஒரு தலைவர், ஒரு பொறுப்பாளர், உயர்ந்த பொறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறது ஒரு மைனஸ். ஏன்னா செவ்வாய் சனினால யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கும்போது அது கிரகணமாக தோற்றுவிக்கப்படுது. ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது ஒரு கிரகணமாக இருக்குது. இது ஒரு மைனஸ். இதையெல்லாம் கடந்து அவர் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது 2 கிரகங்கள் ரொம்ப வலிமையான நிலையில் இருக்குது. ஒன்று 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தாலே அதற்கு வலிமை ரொம்ப அதிகம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மற்ற அனைத்து தோஷங்களும் அதை விட்டு விலகுங்கிறது ஜோதிட விதியில் ஒரு முக்கியமான விதி. 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கைத்தட்டுனா காசு வருங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. கேட்டாலும் கொடுக்காதவன் கையை இப்படி தட்டினாலே கொடுத்துட்டு போவான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு ஜோதிடத்தில், ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய பவர் பகல் நேரங்களில் 11ஆம் இடத்து சூரியனுக்கு உண்டுன்னு ஜோதிட விதி ஒன்று இருக்குது. இது ஒரு ப்ளஸ். 2வது ப்ளஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் கேது இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு வலிமை அதிகம்.
அதனால் அது ஒரு வலிமை. அப்போது 3, 6, 10, 11 கேது இருந்தாலும் எந்த பாவக்கிரகங்கள் இருந்தாலும் ஒரு வலிமை. அதையும் தாண்டி 3, 6, 10, 11 சூரியன் இருந்தால் அதை விட பெரிய வலிமை. அப்படி பார்க்கும்போது இவ்வளவு பாதிப்புகளுக்கு மத்தியிலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் மையப்படுத்தி தான் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகுங்கிறத முடிவு பண்ணணும். மற்றபடி இன்னும் நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே ஆதரவுகள் தன்னால் தேடி வருங்கிறது ஒரு கணக்கு. நம்ம இப்போ எதிர்பார்த்துட்ருக்கோம், சில கட்சிகள்லாம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் வரலாம், அவர்களால் சில பாதிப்புகளும் வரலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் எடுத்த எடுப்புலையே யாருமே, நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லா அந்த ஜோதிட கணிப்புகள் சோஷியல் மீடியாவில் வர்றது, ஃபேஸ்புக்கில் வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். யாருமே மிதுன லக்கணத்துக்கு இது கேந்திராதிபத்திய தோஷம் குரு இருக்குங்கிறது ஒரு ஆள் கூட எழுதவே இல்லை. அடுத்தது பாதகாதிபதியே லக்கணத்தில் உட்காந்துருக்குன்னு யாரும் எழுதலை. மற்றது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்களே தவிர 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்குங்கிறத யாரும் சொல்லலை. விஜய் அரசியலுக்கு வரும்போது இது இன்னொரு விஜயகாந்த் மாதிரி வந்துட்டு போவார் அப்படின்னு தான் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 10க்குள்ளே சீட்டு வாங்குவாருன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 15% ஓட்டு, 20% ஓட்டு. ஒரு கட்டத்தில் அவர் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் அவர் வெற்றி பெறுவாருங்கிற விஷயத்தை யாருமே சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, திருச்சி அங்கேயும் தோற்றுருவார், பெரம்பலூர்லையும் தோற்றுருவார், இப்படி சொன்ன ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் கடந்து முதலமைச்சராக உட்காந்து ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி இல்லை. அப்போ காலங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் ஜோதிடர்கள் குறித்து கொடுத்த நேரம் சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம், 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் காப்பாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை தரும். ஆனால் சொஃபிஸ்டிகேட்டடாக ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சியை நடத்த முடியாது. ஏன்னா தலையிலேயே பாதகாதிபதி உட்காந்துருக்கு குரு நல்லவர்னு சொல்லுவாங்க. மிதுன லக்கணத்துக்கு அவர் தான் பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயத்தை எந்த ஜோசியருமே சொல்ல காணும். பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் பாதிப்புகளும் இருக்குது, ஆனாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் லக்கணத்துக்கு பின்னாடி 11ஆம் இடம், லக்கணத்துலேருந்து ரிவர்ஸில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், லக்கணத்துலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இது 3 பாதுகாப்பு அரணாக இருக்கிறதுக்கான இந்த ஜாதகத்தில் ஒரு வலிமை இருக்குது. இருந்தாலும் நித்திய கண்டம் பூரண ஆயுள், தினந்தோறும் ஒரு போராட்டத்தை சந்தித்து தான் ஆகணும். அதையும் கடந்து இந்த சூரியனும் கேதுவும் அவரை காப்பாற்றுவார், இந்த ஆட்சியை காப்பாற்றுன்றது லேசாக சொல்லலாம், உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் ரெகுலரான கிரக நிலைகளை வச்சு சொல்லிட்டீங்க சார். இன்னும் சில பிரசன்ன ஜோதிடர்கள் விஜய் பதவியேற்ற நேரம் சரியாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார்? கோவையை சேர்ந்த ஒரு பிரசன்ன ஜோதிடர் எனக்கு அந்த பதவியேற்ற நேரத்தை வச்சு அனுப்பியிருக்காரு. அவரும் கரெக்டாக 10-17 அந்த டைம் போட்டு தான் அனுப்பியிருக்காரு. அந்த டைம் படி பார்க்கும்போது ஜாமக்கோள் பிரசன்னத்தில் உதயம் ஆருடம் கவிப்புங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. கன்னி உதயம், நம்ம லக்னம்னு சொல்கிற மாதிரி அதில் உதயம் கன்னிக்கு உரிய கிரகமான புதன் 11ஆம் இடத்துல இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஆசை பூர்த்தியாகிறது தான். ஆனால் அதே 11ஆம் இடத்துல ஆருடமும் இருக்குது, கவிப்பும் இருக்குது. அவங்க போட்ட டைமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 11ஆம் இடத்துல ஆருடம் இருக்குது, ஆசை நிறைவேறிடுச்சு, கவிப்பு இருக்கிறதுனால நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ரெகுலர் ஜோதிடத்தில் சொல்கிறோம், அவங்க பிரசன்ன ஜோதிடர்கள் சொல்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, நம்ம கணக்கில் எடுத்து தான் பார்க்கணும். வழக்கம் போல் ஜோதிடர்கள் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கட்டும், பத்திரிகைகள் இன்னொரு பக்கம் கணிப்புகள் சொல்லிகிட்டே இருக்கும். என்ன இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரம் குறித்து ஜோதிட ரீதியாக நீங்கள் கொடுத்த விளக்கம் தெளிவாக இருந்துச்சு சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.